குமரனும் நிவினும் வந்து காவேரி கிட்ட வந்து எதனால் வந்து விஜய் இப்படி பண்ண அதனால தான் இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி வந்து தூரமாக போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்றால் தான் காவேரி இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாட்டி இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறதா காவேரி உனக்கு உத்தேசம் சைன் போட்டு கொடுக்க போகிற அது எப்படி சைன் போட்டு கொடுக்க முடியுங்க பாருங்கள் காவேரி அர்ஜென்ட் படாத கண்டிப்பாக விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிறாங்க. என்னடி இப்போ அவங்க வந்துடுவாங்க என்ன பதில் வச்சுருக்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவேல அப்படின்றாங்க. அமைதியாக இருக்காங்க. என்னடி பேச்சே காணும் அமைதியாக இருக்க அப்படின்றாங்க சாரதா. அதுக்கு வந்து காவேரி வந்து நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. என்னடி நினச்சிட்டு இருக்க அந்த 2 பொம்பளைங்க வந்து வீட்டில் அப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தியிருக்காங்க நீ கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறேன். இங்கே பாருமா விஜய் வரட்டும் பேசிட்டு நான் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன்னு அவங்ககிட்ட என்னடி பேச்சு உனக்கு வேண்டி கிடக்குது அந்த பையன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன கிடையாது. வந்தோடனே கையெழுத்து போட்டு கொடுமா என்னால் முடியாதுமா விஜய் வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் என்ன நீ நான் அவ்வளோ சொல்கிறேன் அதை கொஞ்சம் கூட கேட்காம நீ பாட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற என்னையும் நினச்சிட்டு இருக்கோம் மனசில். அப்போது என்கிட்ட சொன்ன என்னை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போது நீ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்றம்மா இங்கே பாருமா நான் சொன்னதெல்லாம் பொய் தான் போதுமா அப்படின்றாங்க. அப்போது என்னையும் மீறி என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு என்னையும் ஏமாற்றிருக்கல நீ என்னை மீறி எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா ஒரு விஷயத்துக்கு கழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அவங்க அவ்வளோ நான் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்போ கூட உனக்கு தெரியலையா அப்படின்றாங்க. இங்கே பாருமா நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் இது நான் திடமாக இருக்கேன் அப்படின்னோடனே ஓ அப்படியா என்னடி நீ அவனுக்காக இவ்வளவும் பேசுகிற அப்போ உனக்கும் அவனுக்கும் நடுவில் என்னடி இருக்குது உண்மையை சொல்லி என்ன மறைக்கிற நீ என்கிட்ட அப்படின்னோடனே நான் அவருக்கு பொண்டாட்டியாக நடிக்கலாமா அவர் கூட நான் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா நீ என்னடி சொல்கிற அப்படின்னு ஆமாம்மா விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்குது போதுமா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றாங்க காவேரி. அதை கேட்டு பயங்கரமாக சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே பொருள் எல்லாருமே அதிர்ச்சியா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி வந்து சாரதா நான் சொன்னேன்ல அவள் வயிறு பெருசாகிட்டே இருக்கு அவளை பாருடின்னு சொல்லிட்டு நீ தான் கண்டுக்காமல் விட்ட இப்போ பார்த்தல எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறானே அப்படின்றாங்க. உன்னே சாரதாக்கு ஒன்றுமே பொருள் பயங்கரமாக அழகிறாங்க. எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. ஆமாம் நான் சொன்னது கேளுமா அப்படின்றாங்க. நீ எதுவும் பேசாதே இவ்வளோ நாள் இந்த உண்மையை எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இப்படி பண்ணியிருக்கே நீ இந்த வீட்டில் இருக்கவங்கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்க ஏன் காவேரி இப்படி பண்ண என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. கங்கா சாரிக்கா எனக்கு வேறு வழி தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி நீ பண்ணது கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்லை இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் நல்லா இருக்கு அவன் கூட வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ கேட்டதுக்கு வாழவே வாழலை நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிற அப்போவே நான் வாழ்ந்துட்டேன் எங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னை ஏடி நாங்கள் பிரித்து இங்கே கூட்டின்னு வந்து வச்சுக்க போகிறோம் அங்கேவே உன்னை விட்டுருப்போம்ல இப்போது இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ கேள்வி கேட்டாங்கல்ல அவங்க பேரம் பண்ண விஷயத்த நானும் கேட்டிருப்பேன்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறாளே இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்துக்காங்க வந்தும்மா விடுமா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே இங்கே பாருடி அவங்க 2 பேர் வரட்டும் இருக்குது அவங்க 2 பேருக்கும் இந்த அவன் வந்து பண்ண வேலைக்கு இதில் வேற வந்து டைவர்ஸ் வேறு கேட்குறாங்களா அவங்க அப்படின்னோடனே எல்லாம் சந்தோஷம் அடைகிறாங்க. அம்மா நீ சொல்கிறது ஆமாடி பின்ன இப்போ டைவர்ஸ் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது இவளை அங்கே தானே அமிச்சாகணும் அந்த பையன் கூட தானே வாழ்ந்தாகணும் வயிற்றில் ஒன்று வாங்கி வச்சிருக்காளே என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஆமாடி சாரதா நீ சொல்கிறது தான் கரெக்டு அந்த பையன் கூட தாண்டி சேர்த்து வைக்கணும் இதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிற வழியை தாண்டி பார்க்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாருடி அவங்க வரட்டும் நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேச வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு அப்படியே வந்து அவங்க அக்காவை கட்டிக்கிறாங்க. கவலைப்படாத காவேரிக்கு எல்லாம் சரியாயிடும்டி நீயும் விஜயும் சேர்ந்து வாழ காலம் வந்துடுச்சு என்கிட்ட ஏன் காவேரி சொல்லலை அப்படி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்றாங்க. சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கட்டிக்கிறாங்க அக்காவை.